பொங்கும் மங்களம் எங்கும் தங்கிட தமிழகத்தில் அனைவரும் கொண்டாடும் பண்டிகை பொங்கல். உலகத்தில் எந்த நாட்டிலையும் சாப்பாடோட பேரில் ஒரு பண்டிகை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. பேரில் தனித்தன்மை இருக்க மாதிரி இந்த பண்டிகையும் தனி சிறப்பு மிக்க பண்டிகை தான். மஞ்சள் தோரணங்கள் கட்டி புது அரிசியில் பொங்கல் பொங்கி கரும்பு சாப்பிட்டு கொண்டாடப்படும் தைப்பொங்கல். தை 1 அன்று தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழா. பொங்கல் அன்னைக்கு வயல்களில் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெற்கதிர்களில் கொஞ்சம் கொண்டு வந்து வீட்டில் படையல் போட்டு வணங்குவாங்க. மற்ற திருவிழாக்களை போல இந்த திருவிழா கடவுளை மட்டுமே அடிப்படையாக கொண்டது கிடையாதுங்க. நாட்டோட முதுகெலும்பான விவசாயத்தையும் விவசாயிகளையும் விவசாயத்துக்கு உதவும் உயிரினங்களையும் கொண்டாடும் ஒரு பெருவிழா. கிராம வாழ்க்கையிலிருந்து விலகிட்டு இருக்கிற நாம மெல்ல மெல்ல நம் மரபுகளையும் மறந்துகிட்டே இருக்கோம். பொங்கல் பண்டிகை என்பது வெறும் விழா சார்ந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, நம் இனத்தின் அடையாளமும் கூட. இன்னைக்கு நகரங்களில் நாம் பொங்கல் விழாவை வெகு விமர்சனம் கொண்டாடுறதில்லை, அதே மாதிரி மரபுகளையும் பின்பற்றுவதில்லை. அந்த வகையில் பொங்கல் பண்டிகையான தமிழர் திருநாளின் சிறப்புகளை நம் சந்ததிக்கு கொண்டு போக வேண்டிய கடமை நம்மளோடதுங்க. விவசாயிகளோட பெருமையை இந்த உலகம் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்திலேயே திருக்குறளில் வள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் எப்படியோ இந்த பொங்கல்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஹைபிரிட் காய்கறிகளை வாங்குவதை தவிர்த்து விட்டு நம்ம பகுதிகளில் இருக்கிற விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய நாட்டு காய்கறிகளை வாங்கி பயன்படுத்துவோம்னு அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.